கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் நமக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து பேசும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீர் எங்கேயும் யாரை நோக்கி கூப்பிட வேண்டாம், நீர் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆபத்தில் இருந்து நான் உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரித்திரத்திலே 2 நாளாகமம் புத்தகத்திலே 20வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது ஒரு அரசன் இருந்தார். யூதேய தேசத்தை அரசாண்ட அந்த அரசன் பெயர் யோசபாத். அந்த யோசபாத் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய யோசனைகளை எல்லாம் கர்த்தருக்கு நேராக ஆக்கினார். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் காணப்பட்டார். அவன் அரசாட்சிக்கு வந்த பொழுதே அவன் செய்த சீர்திருத்தங்கள் அநேகம். எல்லா ஆசாரியர்களை அழைத்து, வேதப்பாரர்களை அழைத்து, லேவியர்களை அழைத்து, நீங்கள் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதேய தேசம் முழுவதுமாய் நீங்கள் போய், தேசம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது, கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும், கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரிடத்திலே நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த அரசன் தானே கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களை சந்தித்து உபதேசம் செய்த ஒரு அற்புதமான ஒரு ராஜா. அந்த ராஜாவோட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை காலம் வந்த பொழுது அவன் பயந்து விட்டான். என்ன சோதனை காலம் தெரியுமா? 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியில் இருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசாபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 பெரும் படைகள் வருகிறது. அம்மோன் புத்திரர்கள், மோவாப்பியர்கள், அந்த 3வது ஒன்று சேயீர் மலைக்குடிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 பெரும் படைகள் இந்த யோசாபாத்தை அழிக்க வேண்டும், யூதேய தேசத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று யோசாபாத்திற்கு விரோதமாய் எழுப்பி வந்தார்கள். இந்த செய்தி யோசாபாத்துக்கு காதுக்கு வருகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்போது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பயந்தவன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரே ஒரு வழி, கர்த்தரிடத்தில் போய் நாம் தஞ்சம் அடைய வேண்டும், கர்த்தரிடத்தில் போய் நாம் பேச வேண்டும், கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார். எல்லோரும் உபவாசம் செய்து தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், உபவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும் என்று யூதேய தேசம் முழுவதும் செய்தியை அனுப்பினார். இந்த செய்தி யூதேய தேசம் முழுவதும் போனது.
எல்லா ஜனங்களும் வந்தார்கள். குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள். அந்த எருசலேம் நகரம் முழுவதுமாய் உபவாசத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்களாம். யோசபாத் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எல்லோரும் உபவாசமா இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேசத்திற்கு பெரிய அழிவு வரப்போகிறதே, என்ன செய்வது என்று சொல்லி அழுது கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது யோசபாத்து எழுந்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் 2 நாளாகமம் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? எதற்காக நியாயம் தீர்க்க மாட்டீரா என்றால், இந்த யூதேய தேசத்திற்கும் அந்த மோவாபியர்களோ அம்மோன் புத்திரர்களோ சேயீர் குடிகளுக்கும் எந்த விதமான பகை இல்லை. ஆண்டவர் எகிப்திலிருந்து இந்த மக்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது அந்த தேசத்தின் வழியாக போக வேண்டாம் என்று தான் ஆண்டவர் அவர்களை வேறொரு வழியாக அழைத்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்யவில்லை. அப்படி இருந்த பொழுதும் ஆண்டவர் இந்த யூதேய தேசத்தையும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்களே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா ஆண்டவரே என்று யோசபாத் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தானாம். ஒரு 3 காரியம் அந்த ஜெபத்திலே காணப்படுகிறது. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யோசபாத் சொல்கிறார், ஆண்டவரே, அநேக திரளான கூட்டம், கோடிக்கணக்கான ஜனங்கள் எங்கள் தேசத்தையும் எங்களையும் அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலனில்லை. அடுத்தது, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டியது, என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு பலனில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றானா. என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தார். என்ன பதில் தெரியுமா? சகல யூத கோத்திரத்தாரே, 15வது வசனத்திலே, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிற பொழுது கூட நமக்கு விரோதமா அநேக போராட்டங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எதிரிகள் எழும்புவார்கள். வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நமக்கு அநேக போராட்டங்களையும் மனக்கவலைகளையும் பயங்களையும் கொண்டு வருவார். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதை எதிர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு யோசனை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு யோசனையை கொடுங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகைய என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பதில் கொடுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி கூட நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பதிலை கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோட கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன், நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன்,
என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, வேற வழி இல்லை, உம்மை விட்டால் எனக்கு வேறொரு வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட மனநிலை, இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுதே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர்களை விடுவிப்பேன், அவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சாட்சி இந்த நேரத்தில் உண்மையிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பூனாவிலே 1998-99 வருட காலங்கள் எல்லாம் அந்த இடத்துல நான் இருந்தேன். ஸ்பைசர் மெமோரியல் காலேஜில் நான் படிக்க போனேன். வேதாகம் படிப்பதற்காக சென்றிருந்தேன். அப்போது என்னுடைய சூழ்நிலை நிமித்தமா இந்த காலேஜை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட், 12ஆம் வகுப்பு சர்டிபிகேட் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பேக்கில் வைத்துக்கொண்டு என்னுடைய துணி, அதோடு கூட ஒரு 4000 ரூபாய் பணம், ரயில்வே டிக்கெட் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பூனா ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் சாயங்காலம் 5 மணிக்கு அந்த ரயில் பாம்பேயிலிருந்து கன்னியாகுமரி வரை வரும். அந்த ட்ரெயினுக்காக நான் காத்திருந்த பொழுது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போகலாம் என்று, எங்கு வருகிறது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வந்து அப்படியே நான் பார்த்து கொண்டு இருந்தேன். வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடந்து போனது. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் அப்படியே கடந்து போனது. வண்டி நிற்கட்டும், போய் ஏறலாம் என்று அப்படியே ட்ரெயினை பார்த்துட்டு கீழே பார்க்கிற பொழுது என்னுடைய துணி வைத்திருந்த பேக், சர்டிபிகேட், பணம் எல்லாம் காணவில்லை. அந்த பேக்கை யாரும் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அந்த சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால்தான் நான் மேலும் ஏதாகிலும் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், ஏதாகிலும் செய்ய முடியும். ஜெராக்ஸ் கூட என்னிடத்தில் இல்லை. எல்லா சர்டிபிகேட் அது உள்ள இருக்கிறது. நான் என்ன செய்தேன்? வேகமாக அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஓடி தேடினேன். என்னுடைய பேக் கிடைக்கவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர்கள் சொன்னார்கள், நீர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போங்க, உனக்கு நான் கிடைத்தால் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. அந்த இடத்திலே அந்த இன்ஜின் மாற்றம் செய்வார்கள். எலக்ட்ரிக் இன்ஜினை வந்து கொண்டு வந்து வண்டியில ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். அப்படியானால் அங்கே அந்த இடத்துல ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ட்ரெயின் நின்று கொண்டு இருக்கும். நான் அந்த நேரத்தில் எப்படியாகிலும் அந்த என்னுடைய தொலைந்து போன பேக்கை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ஓடி ஓடி தேடுகிறேன். எல்லா பிளாட்ஃபார்மும் போடுகிறேன். கீழே போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுகளெல்லாம் யாராவது என்னுடைய பேக் எடுத்துன்னு போறாங்களான்னு என்று தேடி போனேன். கிடைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது, என்னுடைய சர்டிபிகேட் இருக்கிற பேகெல்லாம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவர் நோக்கி அழுது கொண்டே நடந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுடைய அழுகை அதிகரித்தது. என் சத்தங்களும் கொஞ்சம் அதிகரித்தது. என் ஆண்டவரே, இயேசுவே என்று கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தமாய் கூப்பிட்டேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மக்கள், ஜனங்கள் எல்லாரும் என்னை ஆச்சரியமாய் பார்த்தார்கள், பரிதாபமாய் பார்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுடைய சத்தத்தை உயர்த்தினேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட கடந்து விட்டது. 2 மணி நேரம் அந்த ட்ரெயின் புறப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வண்டியில தான் நான் போக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நோக்கி சத்தமாய் கூப்பிட்டேன். என் ஆண்டவரே, என் இயேசுவே என்று ஒரு சத்தம் போட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்பொழுது உடனடியாய் என்னுடைய நினைவுகளிலே திடீரென்று ஒரு யோசனை வந்தது. வேகமாய் நீ போய் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பார் என்று ஒரு சத்தம் எனக்குள்ளாக கேட்டது. உடனடியாக வேகமாய் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் தூரமாய் இருக்கிறது. வேகமாய் ஓடினேன். போய் ஒரு ஜன்னலை பிடித்து கொண்டு என்னுடைய பேக் எங்காக இருக்கிறதா என்று பார்த்தேன். அப்பொழுது கடைசி ரோல
சீட்டு கீழே என்னுடைய பேக் போலவே ஒரு பேக் இருக்கிறதை பார்த்தேன். உள்ளே போயிட்டு அந்த பேக்கை வெளியே இழுத்து திறந்து பார்த்தேன். என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய துணியெல்லாம் இருக்கிறது, 4000 ரூபாய் பணமும் இருக்கிறது. ஒன்றும் தொலைந்து போகவில்லை. உடனடியாக அதை பார்த்த பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலங்கள், நெருக்கடி காலங்கள், பிரச்சனையான காலங்கள், போராட்டமா இருக்கிற நேரங்களிலே நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள், என்னை நோக்கி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கையில ஒருவேளை அந்த ட்ரெயின்ல தான் உன்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது என்று தேடி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் கூட பல மணி நேரம் நான் தேட வேண்டியதா இருக்கும். எனக்கு ஒரு ஆச்சரியம், எந்த இடத்திலே நின்று நான் பார்த்தால் என்னுடைய கண்களுக்கு அந்த பேக் தெரியுமோ அந்த இடத்திலே நான் நின்று பார்ப்பதற்கு கூட கர்த்தர் எனக்கு வழிகாட்டினார் என்று நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் ஆபத்து வருகிற பொழுது, சோர்வு வருகிற பொழுது, பயம் வருகிற பொழுது, கலக்கம் வருகிற பொழுது, நெருக்கடிகள் வருகிற பொழுது நீங்கள் மனிதர்களை யாரை நோக்கி பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். மறு உத்தரவு தந்து உங்களுடைய ஆபத்து காலத்துல நான் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை எல்லா பயத்திற்கும் எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கி விடுதலை ஆக்குவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மனிதர்களை தேடி போக வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது, அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பதில் தருவேன், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவேன், உங்கள் ஆபத்தில் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்து வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நம் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். யோசாபாத் கூட, கர்த்தாவே, இவ்வளவு பெரிய திரளான கூட்டங்கள் என்னை நோக்கி வருகிறது, எனக்கு பலனில்லாத இருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன், என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்று ஜெபித்த உடனே கர்த்தர் சொன்னார், எருசலேம் குடிகளே, ராஜாவாகி யோசாபாத்தே, நீ பயப்பட வேணாம், கலங்க வேணாம், உமக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாத, இந்த யுத்தத்தை நீ செய்வதில்லை, நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் சரி செய்து விடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவரும் பலப்படுத்துகிறவரும் நம்மை காக்கிற தேவனுமாய் இருக்கிறார். கர்த்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.